அன்பினர்களே, இன்று புதன்கிழமை காலை செய்தியாக நள்ளிரவு கடந்து உங்களை அள்ளிவருகின்ற செவ்வாய் நள்ளிரவு கடந்து அள்ளிவருகின்றோம். இன்று செவ்வாய்க்கிழமை உலக பரப்பில் ஆசிய நாடுகள், இலங்கைக்குள்ள எனக்கு தெரியல, அப்படி வரல போல நினைக்கிறேன். வெள்ளை ஏசியன் ஊடகங்களில் ஒரு தலைப்பு செய்தியாகவும் பிரேக்கிங் நியூஸாகவும் வந்து கொண்டிருக்கின்றது. என்னங்க அப்படியே இங்கே, அதாவது இஸ்ரேல்ல நாம நினைத்து கொண்டிருக்க மிகப்பெரிய கெட்டிக்காரங்க உண்டு. ஏற்கனவே 2 ஆண்டுக்கு முதல்ல ஹமாஸ்காரன் போய் ஊத்தி அழிக்கின்றான்ல, உங்களோட கூட நாங்க தான் ஹீரோ, நாங்க தான் வீரம் என்ற உளவுக்காரங்க அவளை பார்க்க இருக்கக்குள்ள அழிக்கு வந்தான், கடத்திக்கு வந்தானா, சண்டை பிடிச்சானா, செத்து போனானா, அது வேற விடையும். இப்போ ஈரான் என்ற ஒரு உளவுக்கார ஒரு வக்கீல் ஐயா, அவர் ஒரு பிராக்டர், அவர் ஒரு அட்டர்னியர் லாயர் உண்டோ. அது என்ன செஞ்சிருக்கா முஸ்லீம் பையன், அவன் என்ன செஞ்சுக்கிறான்டா, இவன்ல இஸ்ரேல்காரன் யூனிவர்சிட்டியும் போட்டு ரிசர்வ் படம் மாதிரி, இவங்க ரிசர்வ் படம் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. இவன் யங் பையன் தானே, அவன் யூனிவர்சிட்டி போயிட்டு கேப்டன் ரேஞ்சில போய் 7 நாள் உட்கார்ந்து, அதுவங்க அவனுள்ள அண்டர் கிரவுண்டுக்குள்ள அதெல்லாம் நெருங்க முடியாங்க. அது இந்த பிர்சபா ஏரியாவுக்குள்ள நுழையவே முடியாது, மிகப்பெரிய கட்டுக்காவல். எப்படிடா பூந்தான், அட பாவி பிடித்தரண்ட அவரத வச்சே சங்கரத்தை போட்டு சங்குதிரிப்பானா இல்லையா? அதையெல்லாம் பொருட்படுத்தாம ஈரானின் ஒரு மிகப்பெரிய உளவாளி போய் அண்டர் கிரவுண்ட்ல 7 தினங்கள் நின்று அவரோட பாதுகாப்பு அமைச்சர் வயசு என்னென்ன தேவையோ அவ்வளோத்தையும் பாவி அள்ளிக்காந்துட்டான். அங்கிருந்து கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு அவனும் சுமந்துக்கிட்டு ஆள் தலைமறைவாகாம நாட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட்டான். 7 தினங்களுக்கு பிறகுதான் ஆஹா அலர்ட் ஆர்வம் ஆயிட்டாங்க. இது எப்படி இருக்குது? இங்கே ஒரு காக்கா கூட எங்கள் அனுமதி இல்லாமல் நுழைய முடியாது என்பதுதான் இஸ்ரேலின் வேத மந்திரம் இருக்கா இல்லையா? அவங்களோட உளவுத்துறையான மொசாட்டும் இராணுவமான ஐடிஎஃப்பும் காலாகாலமாக சொல்லி வந்தது, நாம கண்டது பார்த்தது எல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. அதை பாவிப்பாக உடைச்சிருக்கான். எங்க 7 நாள் போயிட்டு அங்க அவன் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எல்லாம் படம் எல்லாம் தரம் பாருங்க. இது ஒன்றும் சும்மா டூப் மாஸ்டரா உடையலாங்க, நிஜமான செய்திகள். ஆனால் அந்த பெருமை இப்போது சுக்குநூறாக உடைந்து சிதறி இருக்கிறது. அட பாவிகளா, இஸ்ரேலின் அதீத பாதுகாப்பு வளையத்திற்குள் புகுந்தோ அதன் இரகசியங்களை உறிஞ்சி எடுத்து சென்ற அந்த நிழல் மனிதன் கதைதான் இப்போது அம்பலமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் ஆச்சரியம், அதிசயம், ஆத்திரம், கோபம் எல்லாமே இருக்குது. இப்ப நம்மளை போலாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், அவங்க இஸ்ரேல்காரங்களுக்கு எல்லாம் ஆத்திரம், ஆவேசம். அட பாவி, நம்ம அடிமடியிலே கை வச்சுட்டு போய்த்தானே பாவி, நல்லா இருப்பானா திட்டிட்டு இருப்பாங்க. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரின் இதய பகுதியில் அமைந்துள்ள கிரியா, நாம ஏற்கனவே உங்களுக்கு கிரியா தந்துட்டோம் இல்ல, மிகப்பெரிய ஒரு பேஸ். அது கிரியா மற்றும் பிர்சபா ஆகிய இடங்கள் சாதாரணமையாவல்ல, மிக, அதாவது இலங்கையில் இருக்கு நம்ம மிகப்பெரிய பாதுகாப்பு ஜோன் பண்ண சொல்லுவோம் இல்ல, இப்ப பலாலி முகாம் அந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம் வடகிழக்குல. இங்க வெங்கட ராணுவ முகாம் எடுத்துக்கொள்ளலாம் அங்க கிளம்புல அல்ல. அவை இஸ்ரேலின் அதீத பாதுகாப்பு கொண்ட நிலத்தடி கட்டளை தலைமையங்கள், என அறியப்பட்ட அண்டர் கிரவுண்ட் கமாண்ட் சென்டர். போர்க்காலங்களில் இஸ்ரேலின் ஒட்டுமொத்த ராணுவ நடவடிக்கைகளும் இங்கிருந்து தான் தீர்மானிக்கப்படுகின்றன. இது எப்படி? இப்ப ஈரானுக்குள்ள ஒரு போர் வந்தா என்ன செய்ய, அதெல்லாம் இப்ப இழுத்து அடிக்கிறாங்க, இதெல்லாம் கசிஞ்சிடுச்சு. அதாவது ஈரான் மிகப்பெரிய தகவல் எல்லாம் கேட்டுட்டாங்க. என்னடா பாவிகள் அப்படியா தாலிபாலாக? அச்சா 2023 அக்டோபர் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போர் உச்சகட்டத்தில் இருந்த நேரம். அந்த பதட்டமான சூழலில் ஒரு ஐடிஎஃப் கேப்டன் சீருடையில் கம்பீரமாக உள்ளே நுழைகிறான் ஒருவன். அவன் பெயர் அசாப் ஜும்சல்விட்ஸ். அவன் பார்த்தா இஸ்ரேல்காரமா இருக்கிறான் பையன், பாகிஸ்தான் பையன். இது எப்படி இருக்குது? அவன் வெறும் சாதாரண ஆள் இல்லைங்க, உளவுத்துறை அனுபவம் கொண்ட ஒரு வழக்கறிஞர், முன்னாள் பராட்ரூப்பர். இது எப்படி இருக்குது? அவனது பின்னணியும் ஐடிஎஃப் அதிகாரி போன்ற அவனது உடல் மொழியும் பாதுகாப்பு அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவியது. எந்தவித அனுமதியும் இன்றி இஸ்ரேலின் மிகவும் இரகசியமான நிலத்தடி பதுங்கு குழிக்குள் அவன் சாதாரணமாக உள்ளாகினான். சுமார் 1 வார காலம் அந்த பதுங்கு குழிக்குள்ளேயே இருந்த அஷாப் அங்கிருந்த உயர்மட்ட அதிகாரியுடன் கலந்து பழகினான். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டான்.
இஸ்ரேலின் போர் திட்டங்கள், இலக்குகள் மற்றும் ரகசிய உத்திகள் அடங்கிய ஆவணங்களை அவன் சேகரித்தான். அவன் சேகரித்த ஒவ்வொரு துளி தகவலும் அடுத்த சில நிமிடங்களில் ஈரானின் உளவுத்துறையான, அதாவது மொசாட் பரம எதிரியான ஈரானின் IRG உளவு பிரிக்க அனுப்பினான். போவி என்ன வேலையை காட்டிக்காண்டா. ஒரு வார கால ஜேம்ஸ் பேண்ட் பாணியில உளவு வேலைக்கு பிறகு அவன் அங்கிருந்து அமைதியாக யூனிவர்சிட்டி தள்ளிட்டு மூவ் ஆயிட்டான் ஈரானுக்குள்ள. எப்படிடா இது முடியும்? இல்ல கண்டானண்டா சங்க அறுத்து போட்டு சங்குதிரிப்பானா இல்லையா? கழுத்தை அறுத்து போட்டு புதைச்சிருப்பானா இல்லையா? எவ்வளவு சித்திரவதை பண்ணிப்பான், எவ்வளவு தைரியமா இந்த பாவி போய்ப்பான், பலே கில்லாடி. ஆனால் போர் மேகங்கள் விலகி இஸ்ரேலிய உளவுத்துறை தனது கோப்புகளை சரிபார்த்த போதுதான் அந்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கின்றது. தங்களுக்குள் ஒரு லான் வால்ஃப், ஒரு ஓராயம் சொல்லாமா, ஊடுருவி சென்றதை அவர்கள் உணர்ந்தார்கள். சமீபத்தில் தான் அந்த உளவாளியின் அடையாளத்தையும் இஸ்ரேல் அதிகாரபூர்வமாக இந்த 2-3 தினங்களுக்குள்ள வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஈரானின் உளவாளியா? அப்படிங்க ஆச்சரியம் இருக்கு. அதுவும் எங்கள் இதய பகுதிக்குள் என மொசாட் இந்த அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளது. ஏற்கனவே ஹமாஸ்காரன் அவட மண்ணை தூவிட்டு அழுகி போனான் அவங்களோட மக்களை. இப்ப இவன் துறையா ஈரான் தனது காய் நகர்த்தல்களை எவ்வளவு நுணுக்கமாக செய்கிறது என்பதற்கு இந்த சந்தர்ப்பம் ஒரு சாட்சியா இல்லையா? ஈரானும் பலே கில்லாடினான். அப்பனுக்கு சுப்பனொத்தன் இருப்பான் இல்ல மவனே, யாரு கிட்ட சுனாப்பன. இஸ்ரேலின் பெருமை மிக்க பாதுகாப்பு சுவர்களை ஒரு தனி மனிதன், அதுவும் ஒரு வார காலம் உள்ளே இருந்து உடைத்திருந்திருக்கிறான் என்றால் உளவுத்துறையில் ஈரான் இப்போது மொசாட்டை மிஞ்சும் அளவிற்கு உருவெடுத்துள்ளது என்றுதான் இப்பொழுது உலக மீடியா பரப்பில் பார்க்கப்படுகின்றது. உலக உளவுத்துறை வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத கரையாக மாறிவிட்டது மொசாட்டுக்கே இப்படி ஒரு வேதனையும் சோதனையும். அக்டோபர் 7 பிறகு IDF அதிகாரியாக காட்டிக்கொண்டதாக இஸ்ரேலியர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் அசாப் இஸ்முலேவிட்ஸ் என பெயரிடப்பட்டது. இஸ்முலேவிட்ஸ் என்று சொல்றாங்களாம். அடுத்த நாட்கள் அசாப் குடும்பத்தின் உபயம் 2 ஆண்டுகளுக்கு மேலாக போரின் முதல் நாட்களில் IDF அதிகாரியாக வேடமிட்டு இரகசிய தகவல்களை சட்டவிரோதமாக பெற்று பகிர்ந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு இஸ்ரேலியரின் பெயர் வெளியிட அனுமதிக்கப்படும். அது இஸ்ரேல் கிடையாது, ஈரான்காரன் தான், இஸ்ரேல்னு சொல்றாங்க. ஆள் மாறாட்டம் செய்யும் அதிகாரி அசாப் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த கேஸை சுற்றி பல வகையான விடயங்கள் சொல்லப்படுகிறது. மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தனது பெயரை வெளியிட எடுத்த முடிவை எதிர்த்து ஸ்மெல்விட்ஸ் வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடு செய்தனர். அது இப்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 2023 தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையின்படி ஸ்முலேவிட்ஸ் அக்டோபர் 7, 2023 அன்று காலை தெற்கு இஸ்ரேலுக்குள் வந்து கேப்டன் பதவியில் ஒரு ரிசர்வ் அதிகாரியாக காட்டிக்கொண்டு IDF துருப்புக்களில் சேர்ந்தார். உண்மையில் அவர் ஒரு ரிசர்வ் டியூட்டிக்கு அழைக்கப்படவும் இல்லை. அப்ப எப்படி ராக்குண்டான்? அஷாப் செயல்பாட்டு அறைகளுக்குள் நுழைந்து தெற்கு கட்டளையகத்தில் ரகசிய உரையாடல்களை ஆவணப்படுத்தியதாகவும் பல சந்தர்ப்பங்களில் உயர் ரகசிய தகவல்களை பெறுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்படாத பொதுமக்கள் மற்றும் வீரர்களுடன் பகிர்ந்து கொண்டதாகவும் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. மோசமான சூழ்நிலையில் மோசடியாக ஏதாவது ஒன்றை பெற்றமை, ரகசிய தகவலை வழங்குதல், அதிகாரமின்றி ரகசிய தகவலை வைத்திருந்தமை மற்றும் இராணுவ மண்டலத்துக்கு நுழைந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. அஷாப் குடும்பத்தினர் அவரது பெயர் வெளியிடப்படுவதற்கு பதிலளித்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் எங்கள் அஷாப்பை ஒரு தேசபக்தி மதிப்புகள் சார்ந்த மற்றும் சிறந்த இஸ்ரேலி அதிகாரியாக இருந்த ஒரு உளவாளி மற்றும் துறையாக மாற்றினார் என்று கூறுகின்றார்கள். அஷாப் மீது தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை வீதாசாரமற்றது. IDF, சின்ஃபெட் மற்றும் காவல்துறை நடத்திய விசாரணைகள் கண்டுபிடிப்புகளுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும், மோசமான நிலையில் அசாப் ஒரு தகவல் பாதுகாப்பு குற்றத்தை செய்தார், அதற்காக அவர் இராணுவ கட்டமைப்புகள் ஒழுங்கு நடவடிக்கைகளை எதிர்கொண்டிருக்க வேண்டும் என்றும், மேலும் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமலாக்கத்தின் ஒரு சிறந்த வழக்கு என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்பொழுது விசாரணை நடந்து வருகின்றது. ஆள்மாறாட்டம் செய்யும் அதிகாரி என்று இவங்களே அழகா தெளிவா சொல்லிட்டாக. இனி அதுல பயப்பட ஒன்றுமில்லைன்னு சொல்றாங்க. ஆக மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு உளவு நடவடிக்கை ஈரான் சாதித்திருப்பதாகவே உலகம் பார்க்கின்றது. உலகம் என்ன சொன்னாலும்
அதனால் தான் இந்த மாதிரி விடயங்களில் எப்படி பார்த்தாலும் இப்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காட கூலிதான் இனி கூலிகளுக்கும் எதிராக ஏதாவது ஒன்று நடைபெறுமானால், யுத்தம் நடைபெறுமானால், நாம ஏற்கனவே சொன்னமில்லை, இஸ்ரேல் சேதம் சேதாரம் 60 சொன்னம் 80 சாண்டும் என்று சொல்லப்படுவது முற்றுமுழுதாக தொடை தெரியப்படும். பார்க்கலாம், இறைவன் நாடியதே நடக்கும். நாட்டம் எப்படியோ அப்படியோ பார்க்கலாம். மற்றும் ஒரு காணொளியில் நேர்களே, என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.